ஆதியன் இன மக்கள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருந்த நிலையில் பழங்குடியின மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், முதல்ல இந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டது? இந்த குழுவுக்கு மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? திருவாரூர் மாவட்டத்துல ஆதியன் பழங்குடி மாணவர்கள், அதாவது ஆதியன் பழங்குடி மக்கள் 2000க்கும் மேல வசிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதியன் பழங்குடி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து 20 நாளா போராட்டம், இன்னையோட 20வது நாளா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த ஆதியன் பழங்குடி சான்றிதழ் வேணும்னு. ஆனா இது வரைக்கும் கடந்த முறையும் இதே போல போராட்டம் நடந்தப்பையும் அந்த மானுடவியாளர்னு சொல்லக்கூடியவங்களை அமைச்சு, அரசாங்கம் குழு அமைச்சு செக் பண்ணி அந்த கள ஆய்வு பண்ணி அவங்களுக்கு எம்பிசி சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் குழு அமைச்சிருக்காங்க. இப்ப குழு நம்ம அரசு, அதாவது பழங்குடியினர் இயக்குனர் அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல மூத்த மானுடவியாளர் சத்யநாராயணன், தமிழ் ஒளி மற்றும் மானுடவியாளர் பாண்டியராஜன் ஆகிய 3 பேரோட குழு அமைச்சிருக்காங்க. அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டிருக்குன்னா, நன்னிலத்துல சீவாஞ்சின்னு ஒரு பகுதி இருக்கு, அது திருவாரூர் உட்கோட்டம். அந்த உட்கோட்டத்துக்கும் இதே 3 பேர் தான் ஆய்வு பண்ண போறாங்க, கள ஆய்வு. ஏன்னா அங்கேயும் பாதி பேருக்கு எஸ்சி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு, பாதி பேருக்கு கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்ல, அந்த பகுதி மட்டும் இல்லாம இது மன்னாருடைய, திருவாரூர் மாவட்டத்துல மன்னாருடைய உட்கோட்டத்துல உள்ள முத்துப்பேட்டை, விளத்தூர், ஆப்பரக்குடி, திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு 20 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதிகளுக்கு சென்று நீங்க அவங்க ஆதியன் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்களா அப்படிங்கறத கள ஆய்வு பண்ணி எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பழங்குடியின மக்கள் அந்த வசியுடன் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த முறையே எங்களுக்கு வந்தாங்க, செக் பண்ணாங்க. ஆனா கடைசியா எங்களுக்கு எம்பி சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க. எங்க சொந்தக்காரங்க ஸ்ரீவாஞ்சியத்துல இருக்கிறாங்க, அதாவது திருவாரூர் உட்கோட்டம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் உட்கோட்டத்துல அவங்களுக்கு எஸ்டி கொடுத்துருக்காங்க பாதி பேருக்கு. அவங்க மாமா மச்சான் சொந்தக்காரங்க, அத்தை வீடு, சித்தி வீடு, நாங்க தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தர மறுக்கிறாங்க. இப்ப குழு அமைச்சிருக்காங்க. நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத அந்த 6 கிராமம் மன்னாடி உட்கோட்டத்தில் உள்ள மன்னாடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, விளத்தூர், ஆப்பரக்குடி அந்த 6 கிராமம் சேர்ந்து முடிவு பண்ணதா அவங்க மாவட்ட தலைவர் அறிவிச்சிருக்காங்க. ஆனந்த். மாதவன், இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக திருவாரூர் மாவட்ட பழங்குடியின தலைவர் திரு அன்புமணி இணைப்பில் இருக்கிறாரு. சார் வணக்கம். இப்போ ஆதியன் இன மக்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சார்? மேடம், இதுவே ஒரு 2002 மேம் ஒரு ஆய்வறிக்கை வந்துச்சு மேம். அந்த ஆய்வறிக்கை பிரகாரமா ஆய்வு பண்ணும்போது ஒரு ஆதியன் பழங்குடியின மக்கள்ங்கிறது எங்களுடைய சமூகம், நான் வணங்குற கடவுள் காளி, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னோட உடன் பிறந்தவங்க நாகை மாவட்டத்திலையும், கடலூர் மாவட்டத்திலையும், தஞ்சை மாவட்டத்திலும், இப்படி என்னை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களும் இருக்காங்க. அனைத்து மாவட்டங்களுமே இந்த ஆதியன் எஸ்டி சான்றிதழ் இருக்கு மேடம். ஆனா திருவாரூர் மாவட்டத்துல மட்டும் ஆதியன் கிடையாது, அப்படி ஒரு சமூகம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அந்த மானுடல ஆய்வு பண்ணி ஜோகின்னு அறிவிச்சு போனாங்க. அதனுடைய எதிர்வழியே 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு மறுபடியும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அதன் பிரகாரமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாரி முருகன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கள பெருமாள் மாட்டுக்காரன், உரிமை நாயக்கக்காரன், பூவிடையார் அப்படின்ட்டு பல ஒரு அங்கிகளை கொடுத்து எல்லாத்தையும் எம்பிசில கொண்டு நீங்க எம்பிசி தான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இடையில செய்து திருவாரூர் மாவட்டத்துல சீவாஞ்சி கிராமத்துல ஒரு மாணவர்கள் ஆய்வு பண்ணி இவங்க இந்து ஆதியனே எஸ்டி அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வழங்குறாங்க. ஒரே மாவட்டத்துல 2 பிரிவினர்கள், அண்ணனுக்கு எம்பிசி கொடுக்குறாங்க, தம்பிக்கு எஸ்டி கொடுக்குறாங்க. இப்ப நான் திருத்துறைப்பூண்டியில இருக்கிறதால நான் எம்பிசியா கருதப்படுறேன். நானே இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி திருவாரூரோ நாகை மாவட்டமோ இல்ல சீவாஞ்சி கிராமத்துக்கு போயிட்டா நான் எஸ்டி ஆயிடுறேன். ஆக வர ஆய்வாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாற்று கருத்து தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த மானுடவியலும் கரெக்டான ஒரு ஆய்வறிக்கை தரமாட்டேன் மறுக்கிறாங்க. அதனால வரக்கூடிய இந்த 3 குழு மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது மேடம். அதனால ஆய்வறிக்கை இல்லாம எங்களை எல்லா மாவட்டத்திலும் அறிவிச்சவன், இந்த 32 மாவட்டத்திலும் எப்படி இந்து ஆதியனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்திலும் எங்களுக்கு இந்த இந்து ஆதியன் தாய் சென்டர் வழங்க மாதிரியும், எங்க மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகாம 20 நாளா போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 20வது நாள். இந்த 20 நாளா அவங்களுடைய கல்வி வீணானதோட மீண்டும் வீணாவதுக்கு எம்பிசி சான்றிதழ் வழங்குவதற்காக இந்த அரசாணைங்கிறது மறுபடியும் ஒவ்வொரு குழு அனுப்புது. எங்களுக்கு அந்த குழு மேல நம்பிக்கை கிடையாது. குழுவின் ஆய்வு இல்லாம எங்களுக்கு எம்பிசி சான்றிதழ் வழங்காம எஸ்டி சான்றிதழ் வழங்க மாதிரி நாங்கள் தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். எம்பிசி சான்று இல்லாம எஸ்சி சான்று வழங்கணும். குறிப்பா இந்த அமைக்கப்பட்ட குழு மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்க நன்றி திரு அன்புமணி. கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர் மாதவன், உங்களுக்கும் நன்றி.